பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, சிவன் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. இது என்னன்னு தெரியுதா? சாமி அபிஷேகம் பண்ணி தண்ணி வரும் இல்லைங்களா, புனித நீர். இப்ப கூட உள்ள சாமிக்கு அபிஷேகம் நின்று தண்ணி இதுலதான் வருது, சரிங்களா? இதுல என்ன ஆச்சரியம்னு கேக்குறீங்களா? இது கருவறை, சாமி உள்ள இருக்காரு. இது கழிவறை. அது சண்டிகேஸ்வரர் சன்னதின்னு சொல்லப்படுது, சரிங்களா? அவ்வளவு மனவேதனையா இருக்குங்க. முடிஞ்சா பயிருங்க, இந்த காணொலியை பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, சிவன் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. பயிர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இதற்கான உங்க கண்ணுல பட்டு இதுக்கான வேலை கூடிய விரைவில் நடக்குங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னமும் உள்ள பூஜைகள் நடக்குது. ஒருவேளை பூஜை அச்சாரன் சேலம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களும் 4 வருடத்துக்கு முன்னாடி பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல கோவிலோட நிலங்களை மீட்கிறதுக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால முடியாம போயிருக்கு. உள்ள வந்ததும் ரொம்ப ரொம்ப மனக்கவலைங்க. இந்த பின்னாடியே பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் இருக்கு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கழிவறை, குளியலறை. இதுல என்ன கொடுமைனா, இங்க பாருங்க, இதுதான்